வணக்கம், நான் சந்துரு. நாம் இன்னைக்கு வடதிருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோவில் வந்து மதுராந்தகத்திலிருந்து செங்கல்பட்டு போகிற வழியில் மேட்டுப்பாளையம் என்ற ஒரு கிராமத்தில் தான் அமைஞ்சிருக்கு. நேஷ்னல் ஹைவேஸ் ஓரத்தில். முதல்ல நாம் தரிசனம் பண்ணுறது வன்னி மரத்தி விநாயகர். இந்த கோவிலோட சிறப்புன்னு பார்த்தோம்னா பிரம்மாண்டமான சிவலிங்கம் மற்றும் பிரம்மாண்டமான புற்று சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சனீஸ்வர பகவானுக்கு வடக்கில் இருக்கிற ஒரு கோவிலாகவும் இது பார்க்கப்படுகிறது. இந்த கோவிலை சுற்றி ஏராளமான பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்குது. இது திருநீலகண்டேஸ்வர சன்னதிக்கு முன்பு இருக்கிற நாகதேவதைகள். இந்த பிரம்மாண்டமான சிவலிங்கம் வந்து பார்ப்பதற்கு ரொம்ப அற்புதமாக காட்சியளிக்குது. இந்த சிவனோட பெயர் வந்து திருநீலகண்டேஸ்வர சுவாமி. அந்த பிரம்மாண்டமான சிவலிங்கத்திற்கு உள்ளே பார்த்தோன்னா ஒரு சிறிய அளவில் சிவலிங்கமும் வச்சுருக்காங்க. இந்த சிவலிங்கம் வந்து பார்ப்பதற்கு ரொம்பவே பிரம்மாண்டமாகவே இருக்குது. இந்த சிவலிங்கத்துக்கு முன்பாண்டி வந்து நந்தீஸ்வரர் மற்றும் பலிபீடமும் இருக்குது. இந்த சிவலிங்கத்தை சுற்றி மகாவிஷ்ணு, பிரம்மா, சண்டிகேஸ்வர சிலையெல்லாம் இருக்குது. இந்த இடத்துல ஒரு கால பைரவர் சிலையும் இருக்குது. இந்த நாகாத்தம்மன் சிலை வந்து பிரம்மாண்டமாக இருக்குது. அதுக்கு பின்னாடி பார்த்தோன்னா அங்காள பரமேஸ்வரி தாயோட சிலையும் இருக்குது ஒரு பெரிய புற்றுக்கு முன்னாடி. இந்த புற்றுக்கு பின்னாடி பார்த்தோன்னா ஒரு கோவிலும் இருக்குது இந்த புற்றுக்குள்ளேயே. அது வந்து நம்ம பின்பக்கமாக போய் சுற்றி பார்த்து நம்ம கோவிலுக்குள்ளே போகலாம். அந்த கோவிலுக்குள்ளே பார்த்தோன்னா அங்காள பரமேஸ்வரி அம்மனோட சிலை இருக்குது. இது நாம் அந்த பிரம்மாண்டமான புத்துக்குள்ளே இருக்கிற கோவில் தான் இது. அங்காள பரமேஸ்வரி தாயார். இது அங்காள பரமேஸ்வரி தாயார் அவ்வளோ அழகாக காட்சியளிக்கிறாங்க இந்த கோவிலுக்குள்ளே. இந்த புற்றுவை சுற்றி வரும்போது பார்த்தோன்னா ஏராளமான அம்மன் சிலையும் இருக்குது. துர்க்கை அம்மனெல்லாம் பார்க்க முடிந்தது. இந்த கோவிலுக்கு பின்னாடி ஒரு பெரிய குளமும் கூட இருக்குது. இப்போ பார்க்குறது வந்து ஐயப்பன் சன்னதி. இது தனியாக அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் வந்து நேஷ்னல் ஹைவேஸ் ரோட்டில் ஓரத்துலேயே அமைஞ்சிருக்கிற காரணத்தினால இந்த வழியாக போகிறவங்க பெரும்பாலானோர் இந்த கோவிலுக்கு வந்துட்டு தான் போவாங்க. இதுதான் சனீஸ்வர பகவான் ஆலயம். இந்த பகுதியில் சனீஸ்வர பகவானுக்கென்று அமையப்பெற்ற ஒரு திருத்தலம், சிறப்பான ஒரு திருத்தலம் தான் இந்த கோவிலும். இந்த கோவிலில் வழிபாடு செஞ்சால் சனீஸ்வர பகவானால் ஏற்படும் அதே பலன்களும் கிடைக்கும். இந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே பார்த்தோன்னா பாலமுருகர் கோவிலும் இருக்குது. ஒரு அரச மரத்தடியில் ராகு மற்றும் கேதுவோட சிலைகள் இருக்குது. அதை சுற்றி பார்த்தோன்னா ஏராளமான நாகதேவதைகள் சிலைகளும் இருக்குது. மரம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ரைட் சைடில் ஒரு நவகிரக கோவிலும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு அனுமன் கோவிலும் தனியாக அமைஞ்சிருக்கு. அனுமனை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கார். இந்த கோவிலில் இருக்கிற ஒரு குளம் பார்க்கறதுக்கு அப்படியே ரொம்ப நீட்டாக இருக்குது. ஓகேங்க, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் பாய் ஃப்ரம் சந்துரு.